காரியம் செய்யுங்கள். தெரு முனையில் ஒரு கிணறு இருக்கிறது. அது சுத்தமான ஜலம்தான். தாங்கள் அங்கு சென்று ஜலம் அருந்திக் கொள்ளலாமே. சரி தாயே, அப்படியே செய்கிறேன். சரி. இந்த பூவை சோமயாஜிகளிடம் சேர்த்து விடுங்கள். இருங்கள். பூவிற்கு எதுவும் காசு வாங்காமல் செல்கிறீர்கள்? இதை காசுக்காக நான் கொடுக்கவில்லை. சோமயாஜிகளின் மீது எனக்குள்ள அன்பிற்காக கொடுத்தேன். நான் வருகிறேன். என்ன காந்திமதி, ஏதோ பேச்சு குரல் கேட்டதே. யாரிடமாவது பேசிக் கொண்டிருந்தாயா என்ன? ஆமாம். யார் அது? யாரோ தங்களுக்கு தெரிந்தவராம். குடிக்க ஜலம் கேட்டார். கொடுத்தாயல்லவா? இந்த ஊரில் தங்களை எல்லோருக்கும் தான் தெரியுமே. இருக்கட்டுமே, ஜலம் கொடுத்தாயா இல்லையா? தெருமுனையில் உள்ள கிணற்றில் இருப்பது நல்ல ஜலம்தான். அங்கு சென்று குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டேன். அடடா, என்ன காந்திமதி இது? இப்படி கூட செய்வாயா? நம் அகத்தில் ஜலம் கொடுக்காமல் வெளியே சென்று குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாயே, எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா அது? இதில் என்ன தவறு இருக்கிறது? நம்மளவர் என்றால் உடனே ஜலம் கொடுத்திருப்பேன். அவர் நம்மளவர் இல்லை, அதனால் தான் கொடுக்கவில்லை. உன்னிடம் எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த எங்களவர் உங்களவர் என்பது எனக்கு பிடிக்கவில்லை. ஏன் இப்படி நீ வித்தியாசம் பார்க்கிறாய் என்றும் தெரியவில்லை. மனித இனத்தில் உருவத்தில் ஆண் பெண் என்ற வித்தியாசம், குணத்தில் நல்லவன் கெட்டவன் என்ற பாகுபாடு மட்டும்தான் உண்டு. அதற்காக பல வருட பழக்கமான நம் ஆச்சார அனுஷ்டானங்களை விட்டுவிட முடியுமா என்ன? தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்காத உன் ஆச்சாரம் என்ன ஆச்சாரம்? இங்கே பார் காந்திமதி, மனிதத்துவம் முதலில், பிறகே ஆச்சாரங்களும் அனுஷ்டானங்களும். சரி விடுங்கள். அவர் இதை உங்களிடம் கொடுக்கச் சொன்னார். காந்திமதி, இதை கொடுத்தவருக்கா நீ ஜலம் கொடுக்க மறுத்தாய்? ஆமாம். அவர் பெயர் என்னவென்று சொன்னாரா? திருக்கச்சி நம்பி என்று சொன்னார். என்னாயிற்று சுவாமி? அபச்சாரம், பெரிய அபச்சாரம் செய்து விட்டாய். அவர் எவ்வளவு உயர்ந்த வைணவர் தெரியுமா? அவரை அவமதித்து விட்டாயே. சரி, அவர் எந்த பக்கம் போனார்? இதோ இப்படித்தான் சென்றார். திருக்கச்சி நம்பிகளே, வாருங்கள் சோமயாஜி. என்ன இவ்வளவு பரபரப்போடு வந்திருக்கிறீர்கள்? தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தங்கள் அகத்திற்கு வந்தேன். பார்க்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது தாங்களே என்னை பார்க்க வந்து விட்டீர்கள். மன்னிக்க வேண்டும் திருக்கச்சி நம்பிகளே. தயை கூர்ந்து என்னை மன்னிக்க வேண்டும். என் அகமுடையாள் தங்களிடம் அபச்சாரப்படுத்தி விட்டாள் என்று அறிந்தேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. சரி, அதை விடும். புஷ்பங்களை கொடுத்து விட்டு வந்தேனே, வாங்கிக் கொண்டீரா? வாங்கிக் கொண்டேன். நம்பிகளே,
என் அகமுடையாளுக்கு பக்குவம் கிடையாது. அவள் பேசியதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏன் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? அவர்கள் தவறாக ஒன்றும் பேசவில்லை சோமயாஜி. காலையிலிருந்து ஜலம் கொண்டு வர நேரமில்லாமல் போய்விட்டது. தெருமுக்கில் உள்ள கிணற்றில் நல்ல ஜலம்தான் உள்ளது, அதை குடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னதில் தவறென்ன இருக்கிறது? தங்களை ஒரு வைஷ்ணவராக பார்க்காமல் எங்களைச் சேர்ந்தவர் அல்ல என்ற காரணத்திற்காக தங்களுக்கு அவள் ஜலம் கொடுக்க மறுத்துவிட்டாள். அகத்தை பார்க்காமல் புறத்தை மட்டுமே வைத்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று அவளது அறிவு குறுகிய மனப்பான்மை உடையது. அவள் உங்களை வேறுபடுத்தி பார்க்கிறாள் என்பதை அறிந்தும் அதை கண்டு கொள்ளாமல் அவள் தவறேதும் இழைக்கவில்லை என்று கூறும் தங்களுடைய பரந்த மனப்பான்மையை காந்திமதி புரிந்து கொள்ளவில்லையே. சோமயாஜி, தவறு என் மேலும் இருக்கிறது. என் நிலையை நான் உணர்ந்திருக்க வேண்டும். எங்கு சென்று யாரிடம் என்ன கேட்க வேண்டும் என்ற இங்கிதம் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். தங்கள் துணைவி காந்திமதி அம்மையார் ஒரு நல்ல குணவதி. ஆச்சாரம் அனுஷ்டானம் அனைத்தையும் தீவிரமாக கடைபிடிப்பவர். தாழ்ந்த குலத்தில் பிறந்த நான் அவரிடம் சென்று ஜலம் கேட்டது என் முதல் தவறு. அதை அவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்னுடைய இரண்டாவது தவறு. இப்படி எல்லா தவறுகளையும் நான் செய்துவிட்டு உங்கள் துணைவியாரை குற்றம் சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. இல்லை இல்லை, தாங்கள் என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்காது. எனக்காக அவளை மன்னித்து விடுங்கள். வாருங்கள், என் அகத்திற்கு வந்து சற்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு செல்லலாம். அப்போதுதான் என் மனம் மாறும். தாங்கள் எங்களை மன்னித்ததாக கொள்வேன். சரி, ஒன்று செய்யலாமா? தங்கள் மனைவியின் மனமும் புண்பட வேண்டாம், தங்கள் மனமும் காயப்பட வேண்டாம். நான் தங்கள் அகத்திற்கு வருகிறேன். ஆனால் திண்ணையில் அமர்ந்து சிரமப்பரிகாரம் செய்து கொண்டு சென்று விடுகிறேன். திண்ணையிலா? காஞ்சி பேரருளாளனின் கர்ப்ப கிரகத்தை விடவா உயர்ந்தது என் கிரகம்? அந்த கர்ப்ப கிரகத்திற்கு முன்னின்று அவருக்கு திருவால வட்டம் வீசி பெருமாளின் திருவுளம் அறியும் பெரும்பேறு பெற்றவர் அல்லவா தாங்கள்? வாருங்கள் நம்பிகளே, என் இல்லத்தின் உள்ளே வந்தமர்ந்து தங்களுக்கு ஏதேனும் சிறு கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தை எனக்கு தாருங்கள். இல்லை சோமயாஜி, அது சரி வராது. எனக்கு எந்த மனவருத்தமும் இல்லை. தாங்கள் ஆசுவாசப்படுங்கள். நான் பிறகொரு நாள் வருகிறேன். நம்பிகளே, தயவு செய்து வாருங்கள். என் மனைவி செய்த தவறுக்கு நான் உங்கள் பொற்பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். எங்களை சோமயாஜி, சோமயாஜி எழுந்திருங்கள். என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? தயவு செய்து வாருங்கள் நம்பிகளே. சரி, நான் வருகிறேன். வாருங்கள். பூக்களை இப்படி வையுங்கள். வாருங்கள், அமருங்கள். காந்திமதி, தாங்களும் அமருங்கள். சரி. பருகுவதற்கு நீரும் மோரும் கொண்டு வா. கொண்டு வா. அடடா, இதெல்லாம் எதற்கு? பரவாயில்லை. வரதராஜ பெருமாளுக்கு விசிறி வீசுவது என் வழக்கம். எப்பொழுதும் விசிறிக்கு பின்புறம் நிற்கும் என்னை நீங்கள் அதை மாற்றி முன்புறம் இருக்க செய்து விட்டீர்களே. நம்பிகளே, இது என் சுயநலம். பகவானின் பிரதிக்கு பாத்திரமாக வேண்டுமென்றால் அவன் பக்தனை திருப்தி செய்தால் போதும் என்று பகவானே கீதையில் சொல்லியிருக்கிறார். பெருமாளுக்கு தினந்தோறும் ஆலவட்ட கைங்கரியம் செய்யும் உங்களுக்கு இன்று நான் ஆலவட்ட கைங்கரியம் செய்ததால் வரதராஜ பெருமாளுக்கு மிகவும் நெருங்கியவனாகிவிட்டேன்.
இந்தாருங்கள், ஜலத்தை அருந்துங்கள். மோர் அருந்துங்கள். இல்லை, ஜலமே என் தாகத்தை தீர்த்து விட்டது. வெயிலுக்கு இந்த மோர் இதமாக இருக்கும். காஞ்சி வரை செல்லும் தங்களுக்கு மிகுந்த தெம்பை கொடுக்கும். அருந்துங்கள். ஆஹா, தேவாமிர்தமாக இருக்கிறது. காஞ்சி வரதனின் அருளால் நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும். செல்வத்திற்கோ ஆரோக்கியத்திற்கோ எங்களுக்கு எந்த குறையும் இல்லை நம்பிகளே. ஆனால் என்ன? சொல்லுங்கள். புத்திர பாக்கியம் இல்லாத பெருங்குறை மட்டும்தான் எங்களை வாட்டுகிறது. தானங்கள் செய்வதில் தாங்கள் வள்ளல். எத்தனையோ தர்மங்களை சிறப்பாக செய்து வைத்துள்ளீர்கள். ஒரு அன்னதான புண்ணிய சேவையை தாங்கள் செய்து பார்த்தால் என்ன? அடுத்த வாரம் சூரிய கிரகணம் வருகிறது. அன்று திருவல்லிக்கேணியில் கடல் நோக்கி நின்ற வண்ணம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கும் பார்த்த சாரதியின் திருக்கோவிலில் ஒரு அன்னதான புண்ணிய சேவையை தாங்கள் நடத்தித்தான் பாருங்களேன். ஆஹா, நல்ல நேரத்தில் அருமையான யோசனை சொன்னீர்கள். நிச்சயம் நடத்துகிறேன். நானும் வரதராஜ பெருமாளிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நல்லதே சம்பவிக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். நன்றி சுவாமி. சரி, நேரமாகிவிட்டது. நான் புறப்படுகிறேன். சரி. என்ன சுவாமி இது? யார் இவர்? ஒரு அந்தணர் அல்லாதவரை அகத்தினுள் அழைத்து உட்கார வைத்து உபச்சாரம் செய்கிறீர்களே, இது தங்களுக்கு அபச்சாரமாக தெரியவில்லையா? அபச்சாரமா? எது அபச்சாரம்? அகத்திற்கு வந்த ஒரு உயர்ந்த வைஷ்ணவரை பிறப்பை வைத்து தாழ்வாக நினைத்தாயே, அதுதான் மிகப்பெரிய அபச்சாரம். யார் இவர் என்று கேட்டாயே, அது தெரிந்திருந்தால் அவரை பற்றி நீ இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டாய். நாம் பெருமாளிடம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த பெருமாள் என்றாவது நம் யாரோடாவது பேசியிருக்கிறாரா? தாங்கள் சொல்வது நன்றாக இருக்கிறது சுவாமி. பெருமாள் யாரிடமாவது பேசுவாரா என்ன? பேசுவார். காஞ்சி வரதன் தினமும் திருக்கச்சி நம்பியிடம் பேசுவார். அவர் மூலம் எத்தனை காரியங்களை பெருமாள் வெளிப்படுத்தி அதை பக்தர்கள் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? அவர் பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக இருப்பதால் அவர் ஏதோ பரம ஏழை, அன்றாட விஷயங்களுக்கே சிரமப்படுபவர் என்று நினைத்து விட்டாயா? ஆனால் அவர் பூவிருந்த வள்ளியில் வசிக்கும் மிகப்பெரிய வியாபாரியான செல்வந்தர் வீரராகவ செட்டியாரின் மகன் என்பது உனக்கு தெரியுமா? எப்படிப்பட்ட சூழலில் தன் சொத்துக்களை அவர் துறந்தார் என்பது உனக்கு தெரியுமா? இப்படியே யாரும் வாய் திறவாமல் அமைதியாக இருந்தால் எப்படி? ஏதாவது ஒரு முடிவுக்கு நாம் வந்துதானே ஆக வேண்டும். நான் என் முடிவை சொல்லிவிட்டேன். அதை மாற்றிக்கொள்வதாக இல்லை. என்ன உன் முடிவு? சொத்தை 3ஆக பிரிக்க வேண்டும், 4ஆக பிரிக்க கூடாது. அதுதான் எங்கள் மூவரின் முடிவும். ஏன்? எனக்கு நீங்கள் மூவரும் தான் பிள்ளைகளா? உங்கள் மூவரின் தம்பி பார்க்கவதாசனும் என் பிள்ளைதானே? அவனுக்கு சொத்தில் பங்கு கிடையாதா? பார்க்கவதாசனா?
நீங்கள் தான் அந்த பெயரை சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மற்றவர்கள் அவர் சதா காஞ்சி என்று அழைக்கப்படும் கட்சியில் இருப்பதால் திருக்கட்சி நம்பி என்றுதானே அழைக்கிறார்கள். நீங்கள் வைத்த பேரையே அவன் வைத்துக் கொள்ளாத போது உங்கள் சொத்தை மட்டும் அவன் பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வானா என்ன? அவனுக்காக இவ்வளவு பரிந்து பேசுகிறீர்களே, சொத்தை பிரிப்பதை பற்றி முடிவெடுக்க வேண்டுமென்று நேற்று இரவே சொன்னோம் அல்லவா? ஆனால் என்னவாயிற்று? தினமும் விடியற்காலையிலேயே கோவிலுக்கு புறப்பட்டுச் செல்வது போல் இன்றும் சென்று விட்டானே. அவ்வளவு பொறுப்புள்ளவனாக இருந்தால் இங்கிருந்திருக்க மாட்டானா? நான் இங்குதான் இருக்கிறேன். என்ன வேண்டும் உங்களுக்கு? எதற்காக தகப்பனாரிடம் வாதாடி கொண்டிருக்கிறீர்கள்? எங்கள் கோரிக்கையை இவர் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஏன் இவரிடம் வாதாடப் போகிறோம்? நெஞ்சில் சற்றும் ஈரம் இல்லாமல் பேசாதீர்கள். பார்க்கவதாசனுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க கூடாது என்று நீங்கள் சொல்வதில் நியாயமில்லை. அவனும் சேர்ந்துதானே உங்கள் தகப்பனாரின் வணிகத்தை பார்த்துக் கொள்கிறான். எங்கு பார்க்கிறான்? எப்பொழுது பார்த்தாலும் பாசுரங்களை பாடிக்கொண்டு கோவில் கோவிலாக பெருமாளை தேடி அலைந்து கொண்டுதானே இருக்கிறான். தகப்பனார் உடல்நலம் சரியில்லாமல் வணிகத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின் நாங்கள் மூவரும் தானே பார்த்துக் கொண்டோம். வியாபாரத்தை பெருக்க கடினமாக உழைக்கிறோம். ஆனால் இவன் ஆடிக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறை மட்டும் அங்காடிக்கு வந்துவிட்டு போனான். இவனும் வியாபாரத்தில் ஈடுபடுவது போல் ஆகிவிடுமா? என் அண்ணன்மார்களான நீங்கள் மூவரும் வணிகத்தை கவனித்துக் கொள்வதால் தான் நான் அதில் தலையிடுவதில்லை. மேலும் நம் வணிகத்தை நீங்கள் உருவாக்கவும் இல்லை, வளர்க்கவும் இல்லை. நம் முப்பாட்டனாரின் காலத்திலிருந்தே வணிகம் செய்யும் குலம் நம் குலம். அதை அரும் பாடுபட்டு உழைத்து வளர்த்தவர் நம் தகப்பனார். வீரராகவ செட்டியார் என்று சொன்னால் தமிழகத்தில் உள்ள அனைத்து வணிக சமூகத்திலும் தெரியாதவர்களே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இவரிடம் நீங்கள் விவாதம் செய்வதே தவறு. சொத்து விஷயத்தில் அவராக பார்த்து என்ன செய்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவரை வற்புறுத்துவது மிகப்பெரிய தவறு. உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டு பார்த்தோமே, அதுதான் நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு. ஏதோ தம்பி ஆயிற்று என்று பேசவிட்டால் அண்ணன்மார்கள் என்பதையும் மறந்து எங்களுக்கே புத்திமதி சொல்கிறாயா? நீ இப்படியெல்லாம் தகப்பனாருக்கு சாதகமாக பேசுவது போல் பேசி அவரை மயக்கி வைத்திருக்கிறாய் என்பது எங்கள் மூவருக்கும் தெரியும். மரியாதையாக சொத்தில் பங்கு வேண்டாம் என்று சென்றுவிடு. அவன் எதற்காகடா செல்ல வேண்டும்? நான் சொத்தை பிரிப்பதாக இல்லை. நானும் உங்கள் தாயும் உயிருடன் இருக்கும் வரை சொத்தை நாங்கள் பிரிக்க விட மாட்டோம். அப்படி பிரிப்பதானால் உங்கள் தம்பிக்கும் சேர்த்து 4 பங்காகத்தான் பிரிப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. விடமாட்டோம். பார்க்கவதாசனுக்கு சொத்தில் பங்கு தரமாட்டோம். அதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒவ்வொரு மாதமும் வியாபாரத்தில் இருந்து வரும் எங்கள் பங்கை நாங்கள் பன்மடங்காக பெருக்கியிருக்கிறோமே. இவன் அப்படி ஏதாவது செய்திருக்கிறானா? வைத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நாங்கள் இந்த சொத்தை 4ஆக பிரிக்க சம்மதிக்கிறோம்.